உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய தடம் 360 நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். வரலாறு என்பது வெறும் தேதிகளால் ஆனது கிடையாது. உண்மையாகவே அது பல புரட்சியாளர்களுடைய இரத்தத்தாலும் தியாகத்தாலும் எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தின் பல புரட்சியாளர்கள் தமது சாவினுடைய விளிம்பிலும் கூட சில வார்த்தைகளை உதிர்த்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். அந்த வார்த்தைகள் இன்றளவுக்கும் புரட்சிகரமாக பலரையும் எரிய வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். அந்த வகையில் உலக புரட்சியாளர்கள் தமது சாவை எப்படி எதிர்கொண்டார்கள், சாவின் விளிம்பில் அவர்கள் என்ன எல்லாம் யோசித்தார்கள், உலகுக்கு என்ன சொல்ல முற்பட்டார்கள் என்பதைத்தான் இன்றைய தடம் 360 காணொளி உங்களுக்காக வரலாற்றின் பக்கங்களை புரட்டி தர இருக்கிறது. முதலாவதான புரட்சியாளரை நாம் எடுத்துக்கொண்டால், நீயும் என் நண்பனே என்று சொல்லப்படுகின்ற, எல்லோராலும் சே என்று அழைக்கப்படுகின்ற, லத்தீன் அமெரிக்காவினுடைய சிங்கம் என்று சொல்லப்படுகிற சே குவரா 1967 அக்டோபர் 9 பொலிவியா காடுகளில் இருக்கிற ஒரு பள்ளி அறையில் கலைந்த ஆடைகளோடு, அதுபோல கிழிக்கப்பட்ட ஒரு ஆடைகளோடு, கைகள் பின்புறமாக கட்டப்பட்டு ஒரு இடத்தில் சே குவரா அமர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறார். மரியோ தெரேன் என்று சொல்லப்படுகின்ற இராணுவ வீரன் அவரை நோக்கி சுடுவதற்காக துப்பாக்கிகளை நீட்டிக்கொண்டு தயங்குகிறான். அப்போது, ஏ கோழையே, நீ சுடப்போவது ஒரு மனிதனை என்று இறுதியாக சே குவரா சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக நீ ஒரு மனித உடலைத்தான் அழிக்கப் போகிறாய், அவனுடைய கொள்கைகளை அல்ல என்பதை இவ்வாறான வாசகங்கள் மூலம் அன்றைய தினத்தில் சே குவரா சொல்லியதாக சொல்லப்படுகிறது. உண்மையாகத்தான் இல்லையா? இன்று வரை சே குவராவினுடைய அந்த ஒரு ஆளுமையும் அவருடைய உத்வேகமான அந்த பண்பும் அவருடைய கொள்கைகளும் நாடு கடந்து, கண்டம் கடந்து, எல்லைகள் கடந்து, கடல் கடந்து பலருடைய மனங்களில் இன்றும் அவர் தோழராகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதை யாராலும் மறுக்க முடியாது. அவர் இறந்த பிறகு கூட அவர்களுடைய கண்கள் திறந்தபடியே இருந்ததா இந்த உலகத்திற்கு பாடம் சொல்லுவதற்காக. அடுத்து நாம் பார்க்க போகிற புரட்சியாளர் பகத்சிங். இந்தியாவினுடைய நெருப்பு என்று சொல்லப்படுகின்ற மீசை வைத்த அந்த இளைஞர் 1931 மார்ச் 23 லாகூர் சிறைச்சாலை வளாகம். ஒரு 23 வயதை நிரம்பிய ஒரு இளைஞர் ஒருவர் தூக்கு மேடையை நோக்கி மிகவும் சந்தோஷமாக சிரித்து கொண்டே நடந்து போகிறார். பலரும் தூக்கு மேடையை நோக்கி போகின்ற பொழுது தங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி நிமிடங்களை நினைத்து அழுவார்கள், கதறுவார்கள், என்னென்னமோ எல்லாம் நினைப்பார்கள். ஆனால் அந்த சிங்கம் என்று சொல்லப்படுகின்ற, இன்றும் இந்தியர்களால் போற்றப்படுகின்ற பகத்சிங் சொன்ன வார்த்தை இன்ஹுலாப் ஜிந்தாபாத், அதாவது நிச்சயம் சுதந்திரம் பிறக்கும் அப்படின்ற அந்த முழக்கம்தான். அந்த முழக்கம் அன்று ஆங்கிலேயரனுடைய அத்திவாரத்தையே குலை நடுங்க செய்தது என்று சொல்லலாம். 46 இந்தியாவுக்கு சுதந்திரமும் கிடைத்துவிட்டது. இப்படி புரட்சியாளர்கள் ஒவ்வொருவரும் தமது சாவின் விளிம்பில் சொல்லுகின்ற வார்த்தைகள் பலருக்கும் மிரட்சியூட்டுவதாகவும், எதிரிக்கு மிரட்சியூட்டுவதற்காகவும், பலருக்கு புரட்சியூட்டுவதாகவும் அமைகிறது. மக்களாட்சியினுடைய காவலனாக இருக்கிற சல்வடார் அலண்டே என்று சொல்லப்படுகிறவர் 1973 செப்டம்பர் 11 சிலி நாட்டினுடைய அரச மாளிகையில் அதிபராக இருக்கிறார் அலண்டே. அப்போது நாடு முழுவதும் இராணுவ புரட்சி வெடிக்கிறது. இராணுவத்தினுடைய குண்டு மாறி வானமெங்கும் பொழிகிறது. அந்த நேரத்தில் தன்னுடைய மக்களுக்காக துப்பாக்கி ஏந்திய வண்ணமே அவர் இறுதி உரையை ஆற்றுகிறார். வரலாறு என்பது மக்களால் எழுதப்படுகிறது, வரலாற்றில் இந்த துரோகத்தை யாருமே மன்னிக்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த தீவிரவாதிகளிடம் அவர் சரணடையாமல் தன்னை தானே இரையாக்கிக் கொள்கிறார். இப்படி புரட்சியாளர்களினுடைய இறுதி நிமிடங்கள் என்பது மிகவுமே பரபரப்பாகவும் அதே நேரத்தில் ஏதோ ஒரு செய்தியை சொல்லுவதாகவும் அமைகிறது. அடுத்து நாம் பார்க்க போவது ஆப்பிரிக்காவின் சே குவரா என்று சொல்லப்படுகின்ற தாமஸ் சங்காரா.
இவர் 1987களில் வந்து ஆப்பிரிக்காவுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி போராடினார் என்று சொல்லப்படுகிறது. இந்த தாமஸ் சங்காரா அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த வீரர் அவருடைய நண்பரினுடைய துரோகத்தாலேயே வந்து அவர் சுட்டு கொல்லப்படுகிறார். சுடுவதற்கு சில நிமிடங்கள் முன்னதாக அவர் சொன்ன வார்த்தை, புரட்சியாளர்களை நீங்கள் கொல்லலாம், ஆனால் அவருடைய எண்ணங்களை நீங்கள் கொல்ல முடியாது என்பதுதான். ஆனால் இன்றும் அவர் சொன்ன வார்த்தை மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு ஆப்பிரிக்க இளைஞர்களினுடைய சட்டைகளையும் அவர்களுடைய டிஷர்ட்டுகளையும் இன்றும் தாமஸ் சங்காரா என்பவனுடைய புகைப்படங்கள் ஒரு குறியீடாக மாறியிருக்கிறது. அடுத்து, சுதந்திரத்தை பெற்றுத்தரும் மரத்தை என் இரத்தம் வளர்க்கும், நான் அவர்களை நேசிக்கிறேன் என்று மக்களிடம் கூறுங்கள், அவர்களை போராட்டத்தை தொடர்ந்து நடத்த சொல்லுங்கள், அவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். இது தென்னாப்பிரிக்க விடுதலையாளன் மஹோலாங்கு வெள்ளையர்களால் தூக்கிலிடப்பட்ட போது சொன்னது. நிச்சயமாக இந்த வீரக்கதைகளுக்கும் இந்த புரட்சி கதைகளுக்கும் கொஞ்சம் நஞ்சமாவது சளைத்தவர்களா நம் வீரர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கரிகாலன் கட்டிய வீரப்படையிலிருந்து சில தளபதிகளினுடைய வீரக்கதைகளையும் அவர்கள் இறுதியாக மக்களுக்கு சொன்ன சில விஷயங்களையும் கூட உங்களோடு பகிர இருக்கிறேன். தொடர்ந்தும் குறிப்பாக தளபதி ஜெயம். தளபதி ஜெயம் அவர்களை அவருடைய குடும்பத்தோடு சில படங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவருடைய மனைவி நளாக்காவை பிள்ளைகளுடன் வெளியேறுமாறு முள்ளிவாய்க்காலின் இறுதி நேரத்தில் பணிக்கப்பட்டது. கோல்சரையும் துவக்கையும் கட்டி எடுத்துட்டன் பிள்ளைகளை நீங்கள் பாப்பியல் தானே என்று சொல்லி கள்ள முனையின் இறுதி கணத்திலே வந்து அவருடைய மனைவியை பார்த்து கேட்கிறார் ஜெயம். இவ்வளவு செய்துவிட்டு அந்த பிஞ்சு குழந்தைகள் இருவரினுடைய முகத்தை கூட அவர் பார்க்காமல் தொடர்ந்தும் இறுதி வரை களமாடுகிறார். சொல்லப்போனால் தளபதி ஜெயம் அவர்களினுடைய அந்த இறுதி வீரச்சாவு என்பது சில ஃபோட்டோக்களாக கூகுளில் உங்களால் பார்க்க முடியும் என்று சொல்லி நினைக்கிறேன். அவர் வந்து தன்னைத்தானே இந்த தாயக மண்ணுக்கு இரையாக கொடுத்துவிட்டு அந்த மண்ணை இறுக்கமாக கைகளில் பிடித்து கொண்டு தன்னுடைய நெஞ்சு பகுதியோடு இறுக்கமாக இங்கே வைத்து கொண்டு அவர் தனது இன்னுயிரை இறுதி களமுனையில் விட்டிருந்தார் என்பது இங்கு யாராலும் மறந்தும் கடந்தும் விட முடியாது. எனக்கு திரும்பவும் 2 இடத்துல காயம் வந்துட்டது. நான் எனக்கு தந்த கடைசியாக சொல்லப்பட்ட கடமைகளையும் சரியாக செய்திருக்கிறேன். அன்னையிடம் சொல்லுங்கோ, நான் என்ற அணியோடு சேர்ந்து சாதிச்சிட்டன் என்று நீங்கள் எல்லோரும் அன்னையை கவனமாக பார்த்து கொள்ளுங்கோ. அண்ணன் தான் எங்களுக்கு முக்கியம் என்ற நண்பர்களிட்ட சொல்லுங்கோ. நான் என்ற கடமையை சரியாக செய்திருக்கிறேன் என்று இனி நீங்கள்தான் அண்ணனுக்கு நிறைய வேலைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தளபதியினுடைய இறுதி வாக்கு மூலமாக இருக்கிறது. இது தளபதி இளங்கோ அவர்கள் வந்து வெளியிட்ட இறுதி வார்த்தைகள் என்று சொல்லப்படலாம். அதாவது ஒரு விமான எதிர்ப்பு படை தளத்திலே நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலுக்கு பிறகு வீரமரணத்தை நாட்டுக்காக தழுவிக்கொண்ட அந்த வீர தளபதி இளங்கோ என்று சொல்லுகிற போது இளங்கோவினுடைய இன்னொரு கடிதம் கூட நிறைய பேருக்கு அந்த கடிதம் போய் சேர வேண்டும். அவருடைய அந்த கடிதத்தையும் நான் இந்த இடத்தில் உங்களுக்காக தருகிறேன். 9/10/2007 என்று சொல்லி திகதி இடப்பட்டு இருக்கின்ற இந்த கடிதம் இளங்கோ அவர்களால் தமிழீழ மக்களுக்கு ஈழ மக்களுக்கு எழுதப்பட்ட கடிதம். இந்த கடிதத்தில் மாவீரர் இளங்கோ அவர்கள் என்ன விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. 2009 எல்லாம் மௌனிக்கப்படுகிறது. ஆனால் 2007 வரைக்கும் அந்த வீரனுடைய மனதுக்குள் என்ன விஷயங்கள் எல்லாம் ஓடி இருக்கிறது, அது இந்த நேரத்தில் மக்களோடு நாங்களும் பகிர்ந்து கொள்கிறோம். சிங்கள வரியன் என் அன்பான மக்களுக்கு என்று இந்த கடிதம் ஆரம்பிக்கிறது. சிங்கள வரியன் என்ன செய்கிறான நீங்கள் அனைவரும் கண்ணால் பார்க்கிறீர்கள். இருந்தும் சில விடயங்களை சொல்லிவிட்டு போகிறேன். தலைவர் இருக்கிற காலத்திலேயே நாங்கள் நிச்சயம் ஈழம் மீட்போம், இது உறுதி. அதற்கு உங்களோட பங்களிப்பு தான் மிகவும் முக்கியம். அன்னைக்கு நீங்கள் தான் தோள் கொடுக்க வேணும். உங்களோட பங்களிப்பில் தான் எங்களோட மண்ணை மீட்க முடியும். அதனால் தான் நாங்கள் கரிய புலிகள் என்ற வடிவம் எடுத்த நாங்கள் வானேறி வந்து குண்டு போடுகிற
சிங்களவர்களை அவையிட குகையிலேயே சந்திக்கப் போகிறோம். அவைகளுக்கு தமிழன் படுகிற அவலத்தை புரிய வைக்க போறோம். நிச்சயம் அவைக்கு உணர்த்தியே தீருவோம். தமிழர் படையில முப்படையும் வளர்ந்து நிக்குது. இனி நீங்கள் தான் சிங்களவனுக்கு எதிராக எழுந்து நிற்க வேணும். எங்களுக்கு அழிக்க வேண்டிய இடத்துல அழிக்க தெரியுமென அடிச்சு காட்டி இருக்கிறோம். இதே மாதிரி தொடர்ந்து அடிப்பம், அடிச்சு கொண்டே இருப்பம் என அடிச்சு சொல்லுங்கோ சிங்கள வெறியர்களுக்கு என்று சொல்லி இளங்கோவினுடைய இந்த கடிதம் தொடர்கிறது. வழிகாட்ட தலைவன் இருக்கிறார். நீங்கள் எழுந்து மூச்சாக நின்றால் போதும், தமிழீழம் விரைவாக வந்து சேரும். தலைவர் கவனம். தலைவர் எங்கட வழிகாட்டி, தலைவர் தான் எங்கட அப்பா, தலைவர் தான் எங்கட அம்மா. அவருக்கு ஒன்றும் நடக்கக்கூடாது. இவ்வாறு ஒரு களமுனைக்கு போய் வீரகாவியம் அடைந்த ஒரு வீரனுடைய இறுதி துடிப்பு இந்த கடிதமாக இருக்கிறது. இது அவர் தன்னுடைய மக்களுக்கு எழுதியும் வைத்து விட்டு சென்றிருக்கிறார். அடுத்த வீரகாவியம் நிறைந்த முக்கியமான ஒரு வீரனுடைய இறுதி நிமிட வார்த்தைகள் என்ன அப்படி என்பதை நாம் பார்க்க போகிறோம். நான் மரணத்தை மகிழ்ச்சியுடனும் ஆத்ம திருப்தியுடனும் தழுவிக்கொள்கிறேன். எங்கள் தலைவனின் தலைமையில் அனைத்து மக்களும் கிளர்ந்தெழுவார்கள் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த மாபெரும் மக்கள் புரட்சி என்றோ ஒரு நாள் எம் இலட்சியத்தை நிறைவேற்றியே தீரும். எம் மக்கள் மீது கொண்ட அசையாத நம்பிக்கையின் பேரில், அவர்கள் மீது கொண்ட தளராத பாசத்தின் பெயரில், அவர்களின் விடிவுக்காக 65வது விடுதலையாளனாக என் தோழர்களை நோக்கி மெதுவாக போய்கொண்டிருக்கிறேன். 12 நாள் தண்ணீரும் உணவும் எதுவுமே இன்றி தமிழர்களினுடைய சில ஒரு 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு 21 வயது ஒரு வாலிபர், யார் என்று நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, தியாக தீபம் அவர்கள் தன்னுடைய உயிரை நீத்த தருணத்தில் அவர் வெளியிட்ட வார்த்தைகள் இதுதான். அடிக்கடி பார்த்திபன் ரசையா ஒரு விஷயத்தை சொல்லுவாராம், மக்கள் புரட்சி வெடிக்கட்டும், சுதந்திர தமிழீழம் மலரட்டும் அப்படின்ற அந்த வார்த்தைகளை அவர் அடிக்கடி பல இடங்களில் பயன்படுத்தியதை நாம் பார்க்கிறோம், பல காணொளிகளில் கூட பார்க்கிறோம். ஆனால் பார்த்திபன் என்னும் பசியோடு தான் இருக்கிறான். அதையும் நாம் மறந்தும் கடந்தும் போய்விட முடியாது. தோற்றால் தீவிரவாதி எனவும் வென்றால் விடுதலையாளன் எனவும் தான் இன்றளவும் உலகம் அனைவரையுமே அழைக்கிறது, அதாவது இந்த போராளிகளை. அந்த வகையில் அடுத்து நாம் பார்க்க போவது ஜேவிபியின் தலைவர் ரோஹிண விஜயவீரவை. ஸ்ரீலங்கா இராணுவம் கொலை செய்யும் போது அவர்கள் ஒடுங்கிவிடவில்லை, வழிமுறைகளை அவர்கள் மாற்றினார்கள், லட்சியத்தில் சரியாக இருந்தார்கள். இன்று வெற்றி கனியை அவர்கள் சுவைக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று மிகப்பெரிய விடுதலையாளர் என்று கொண்டாடும் ஜேவிபி ஒரு காலத்தில் தீவிரவாதிகள், தேச துரோகிகள் ஆகியால் இங்கு தீவிரவாதியா போராளியா என்பதை வெற்றிதான் தீர்மானிக்கிறது. நிச்சயமாக உறவுகளே, இவர்கள் எந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் அப்படி என்பது எல்லாவற்றையும் கடந்து ஒவ்வொரு தேசத்தில் இருந்தும் எழுந்த ஒரு புரட்சியாளர்கள். அவர்களுடைய அந்த புரட்சி கனவுகள் அப்படி என்பதுதான் பல தேசங்களுக்கான விடுதலை கதவுகளை திறந்தது என்று சொல்லியே சொல்லலாம். வரலாறு என்பது வழிகாட்டியாக இருக்கிற என்ற அந்த தலைவனுடைய கூற்றின் அடிப்படையில் உலகம் முழுவதும் இவ்வளவு வரலாறுகள் இருக்கிறது. அதை கடந்து நாமும் நம்மகத்தே மிகப்பெரிய வரலாறுகளை சுமந்து நிற்கிறோம். இந்த வரலாற்றுக்கான தீர்ப்பு என்பது நிச்சயமாக கிடைக்காமல் போகாது என்பதுதான் இந்த வரலாற்றாளர்கள் அல்லது இந்த புரட்சியாளர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கிற வரலாறு. மற்றும் ஒரு தடம் 360 காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.